அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கம். அடியேன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம். அது நம்முடைய உயிர் வாழ்ந்திருப்பதற்கு அத்தியாவசியமான ஒரு பொருள். நம்முடைய உடம்பில் ஏறக்குறைய 80% அந்த பொருள் தான் எல்லா உறுப்புகள்லேயும் இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, நீர். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூமியில் உயிர்கள் வாழுது அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆதாரம் நீர் தான். நம்முடைய செல்கள் எடுத்துகிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த செல்கள்லேயும் ஏறக்குறைய 80% நீர் தான் இருக்குது. நம்மளுடைய உடம்பில் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அந்த தகவல் பரிமாற்றம் என்பதே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 செல்லுக்கும் இடைப்பட்ட அந்த இடையில் இருக்கிற அந்த நீர் தான் இந்த தகவல் பரிமாற்றத்துக்கே உதவுது. இன்றைக்கி இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள மனிதர்கள், அவர்களுடைய மூளை, அந்த மூளை தானே இவ்வளோ வளர்ச்சிக்கும் காரணம். அந்த மூளை ஏறக்குறைய 90% நீரால் நிரம்பப்பட்டது. ஸோ அப்போ இந்த நீரை நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு நாம் பார்க்கணும் அப்படின்றத நாம் உணரோம். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நீராகப்பட்டது எந்த அளவுக்கு விரயம் செய்யப்படுகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா நீர் என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்த சொத்தை வச்சு தான் நம்ம உற்பத்தியிலேருந்து எல்லாமே ஒரு பயிர் தொழில் பண்ணணும் அப்படின்னா கூட நீர் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த நீர் மேலாண்மையை நாம் ரொம்ப நல்லா பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வசிக்கிற இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்ற இந்த ஏரியாவில் அந்த காலத்து அரசர்கள் ஏறக்குறைய 30 கோடி மக்கள் மட்டுமே இருந்த ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த காலத்து அரசர்கள் ஏறக்குறைய 1000 ஏரிகள் இந்த மாவட்டங்களில் செதுக்கி வச்சாங்க, அதை ஏற்படுத்தி வச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 8.5 கோடிக்கும் மேலே மக்கள் தொகை ரொம்ப பெருகிடுச்சு. ஆனால் இந்த ஏரிகள், இந்த 1000 ஏரிகள் அப்படின்றது ஏறக்குறைய 300 ஏரிகள் கிட்ட சுருங்கிடுச்சு. அப்போ நீர் தேவை. இப்போ ஒரு மனுஷன் காலையில் எழுந்து பல் துலக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுது, ஏறக்குறைய 5 லிட்டர் தண்ணியாவது தேவைப்படுது. ஒரு காலை கடன் கழிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவனுக்கு ஒரு 5 லிட்ரு தண்ணியாவது தேவைப்படுது. ஒரு உடல் குளிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு 20 லிட்டர் தண்ணியாவது தேவைப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு நாம் நம்முடைய பராமரிப்புக்காக மட்டுமே ஏறக்குறைய 50 லிட்டர் தண்ணியை நாம் செலவு பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்முடைய உடலுக்கு உள்ளுக்குள்ளே குடிக்கக்கூடிய தண்ணி, தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணி, உடலுக்கு சக்தியாக மாறக்கூடிய தண்ணி ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 3 லிட்டர் வரைக்கும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர். அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தனி மனிதன் இந்த பூமியில் ஒரு நாள் அவனை பராமரிப்பதற்கும் அவனுடைய சக்திக்கும் அவனுக்கு தேவையான ஒரு தண்ணீர் தேவைன்னு பார்க்கணும்னா 60 லிட்டருக்கு குறையாமல் நாம் தண்ணீர் தேவைப்படுது. மற்ற தேவைகள்லாம் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 லிட்டர் தண்ணியாவது அவனுக்கு தேவைப்படுது. பட் இந்த தண்ணியை நமக்கு அபண்டன்ஸாக மழை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியினுடைய முக்கியத்துவத்தை இன்று பார்க்காமல், அதாவது நமக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயோ இருந்து வானத்தை இது பண்ணி பொழந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கற்பனையாக இருக்குது. மனுஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். கேளிக்கை மட்டும்தான் இன்றைக்கு உன்னோட வாழ்க்கை. யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இது மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மனிதன் அவனுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் தன்னிலிருந்து தரம் கெட்டு போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய உயிர்த்தன்மையிலிருந்து தரம் கெட்டு போய் கொண்டிருக்கிறான். மனிதன் என்ற பேரில் தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறானே தவிர, ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற அந்த நிலையில் இருந்து மிகவும் தரம் கெட்ட நிலையை சென்று கொண்டிருக்கிறான் என்பது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்ட இந்த உயிரும் உடலும் இப்போ
நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்துக்கு தான் நாம் இந்த உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பஞ்சபூதத்தை தான் நாம் வந்து ஒரு இறை நிலையாக நான் வந்து பாவிக்கும். அப்போ அந்த நிலையில் பஞ்சபூதத்தில் வந்து நீர் என்பது ஒரு முக்கியமான ஒரு பூதம்னு சொல்லுவாங்க. பூதம்னா பெருக்கெடுத்து இருக்கிற ஒரு நிலைன்னு பேர். அப்போ இந்த பஞ்சபூதத்தில் இந்த நீரை வந்து நாம் உண்மையிலேயே மதிப்பு கொடுத்து அதற்கான சேமிப்பை நாம் செய்கிறோமா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கேள்வியாக தான் இன்றைக்கி இருக்குது. போதாத குறைக்கு இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் அழிச்சிக்கிறோம். மழை தரக்கூடிய அந்த காடுகளை எல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஒரு மேகக்கூட்டம் வரும்பொழுது அதை தடுத்து அங்கே மழை பொழியக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கின்ற மலைகளை நாம் எல்லாரும் வந்து கபலீகரம் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா எதிர்காலத்தில் நம்ம சந்ததிகள்லாம் எப்படி வந்து நமக்கு வாழும்? இன்றைக்கி அரசியல்வாதிக்கு அவங்க வந்து 10 தலைமுறைக்கு நாம் சொத்து சேர்த்துடுறோம், 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருமாந்து இருக்கிறாங்க. ஒரு பதவின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை எந்தெந்தவுக்கெல்லாம் பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நன்மை செய்வது எப்படின்றத வந்து பார்க்காம தன்னுடைய குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு சொத்துக்களை நாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்ததி வாழ்ந்து வருவதற்கான அந்த அடிப்படை ஆதாரமான நீர்நிலைகளையும் மலைகளையும் அந்த இயற்கை வளங்களையும் நாம் கூறு போட்டு நாம் அதை வந்து வெறும் வெற்று காகிதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரிவதில்லை, இந்த மக்களுக்கும் தெரியறதில்லை. இன்றைய அவல நிலை அதுதான். ஓட்டு போட்டால் எல்லாமே அவன் பார்த்துக்குவான். ஓட்டு போட்டுட்டோம்னா எல்லாமே அவன் பார்த்துக்குவான். நீர் மேலாண்மை எல்லாம் அவன் தான் பார்த்துக்கணும். எதிர்காலத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கும் அவ்வளோ பாடாப்பட போகுது இந்த மனித சமுதாயம். இதை யாரும் உணர்றதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியல் கழிவுகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல விட்டு அந்த ஆறை வந்து நாசம் செய்து அந்த சாக்கடை நீர்களாக ஆறுகளை மாற்றி போதாத குறைக்கு வந்து மணல் எடுக்க வேண்டும் என்ற பேரில் வந்து எல்லா ஆற்றுகளினுடைய அந்த தண்ணி வர்ற அந்த பாதையெல்லாம் தடுத்து வேற்று பாதைகளில் அந்த நீரை வந்து டைவர்ட் பண்ணி ஏறக்குறைய 300-400 அடிக்கு வந்து அந்த ஆற்று படுகையில் இருக்கிற அந்த வண்டல் மண்களை வந்து நாம் சுரண்டி விற்று அதை நாம் காசாக மாற்றிட்டோம். அது எல்லாம் அரசியல்வாதிகளுடைய பினாமி சொத்துக்களாக இந்த உலகத்தில் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது. இன்றைக்கி இதை இப்படியே நிலைமை இப்படி போயிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு கூட வந்து நாம் காசு கொடுக்காமல் தண்ணி கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுனா தான் இந்த மக்களுக்கு வந்து அந்த தண்ணியினுடைய தன்மையும் புரியும். இன்றைக்கி வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்து தண்ணியை வந்து அவ்வளோ இதுவாக பண்ணுறோம். எல்லா மலைகளையும் அடித்து உடைக்கிறோம், எல்லா மரங்களையும் அடித்து உடைக்கிறோம். இன்றைக்கி வந்து எல்னினோ வெப்பம் இந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லா ஆண்டுகளிலும் இதே வெப்பம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருந்த நீர்நிலைகளும் மரங்களும் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நாம் அதீதமான வெப்பத்தை வந்து நாம் உணர்றோம். எதிர்வரும் காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த வெப்ப அலைகளாக வந்து சாகப் போகிறார்கள் அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வந்து நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன்னா தானே எவனோ செத்தான், எனக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனை கிடையாது, நான் என்னுடைய வாழ்க்கையை கேளிக்கையிலையும் ஜல்சாலையும் மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித கூட்டம் நினைப்பதனால தான் இந்த பிரச்சனை. சரி, இதை வந்து புலம்பிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. அட்லீஸ்ட் இயற்கை ஆர்வம் கொண்ட பலரும் அட்லீஸ்ட் அவரவர்களுடைய வீடுகளில் வர்ற அந்த மழை நீரை வந்து சேகரிப்பதற்கான மழை நீர் சேகரிப்பை அவரவர்கள் ஏற்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. நாம் பார்த்துருக்குறோம், ஒரு பெரியவர் முதியவர் அவருடைய மனைவியை வந்து ஒரு மலையை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவம் பார்க்க முடியவில்லாததுனால அந்த மனைவி இறந்துட்டாங்க. அவர் ஏறக்குறைய 20 வருஷம் ஒரு தனி மனிதனாக அந்த மலையை குடைந்து ஒரு கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு வெறும் 3 கிலோமீட்டர், அதாவது 21 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டு ஒரு டவுனுக்கு போக வேண்டிய ஒரு நிலையை ஒரு தனி மனிதன் 21 வருஷங்களாக
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை குடைந்து 3 கிலோமீட்டர் போனோம்னா அடுத்த டவுனை வந்து அடையலாம், அந்த மருத்துவ பயணம் வந்து நாம் அடையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம். இது மாதிரி பல பேர் வந்து அவர்களுடைய தியாகங்களால் வந்து பல ஏரிகளை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள், பல காடுகளை அமைத்து நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாத்தையும் ஜல்சா பண்ணுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இன்றைய சமூகம்தான் எதிர்காலத்தினுடைய யமன்களாக நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் மாறி வருகிறோம்ன்றது தெரியாமல் இவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அதிகார போதை, ஆணவ போதை, அந்த ஆணவத்தில் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படிலாம் இந்த இயற்கை வளங்களை சுரண்டி காசாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க காசாக மாற்றி வச்சுருக்காங்க. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, நாம் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வீடுகளை வாங்கிட்டு அந்த லண்டன் போன்ற இடத்துல வந்து நாம் குடிபெயர்ந்துட்டோம்னா நாம் வந்து நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நம்ம நாட்டில் இருக்கிற அடுத்த வரப்போகிற தலைமுறையினர் என்ன பாடுபட போகிறாங்க, இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கணும். அதனால் முதல்ல நாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வீடுகள் மேலே வர்ற அந்த நீரை வந்து நம்ம வீட்டு போர் பக்கத்தில் சேமித்து வைக்கிறது, மழைநீர் சேகரிப்புன்றது வந்து நம்முடைய முதல் தன்னார்வ கடனாக இருக்கும். எல்லாம் இது அடுத்தவன் சொல்லி நாம் பண்ணணுன்றதில்ல, நமக்கு நாமே செய்யணும். அடுத்தது, ஒரு ஏக்கர் நாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதில் 10 சென்ட்டாவது ஒரு மழைநீர் குட்டையை வந்து நாம் ஏற்படுத்தணும். இந்த மழைநீர் குட்டை மூலமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை ஏக்கர் வந்து இன்றைக்கி வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்குது. ஏரியில் தண்ணி வந்தால் தான் நாம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு நீர் குட்டையாகவும் பண்ணை குட்டையாகவும் வச்சுட்டு அதில் வர தண்ணியை நாம் ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாது விவசாயத்துக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்ததுன்னா மட்டும்தான் எதிர்காலத்தில் நாம் சஸ்டைனபிள் க்ரோத்தை வந்து நாம் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா எதை எடுத்தாலும் வந்து அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்கிட்ட நம்முடைய உரிமையை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வச்சோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம அடிமைத்தனத்துக்கு தான் கொண்டு போவான். இன்றைக்கி உலகளாவிய அளவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மக்கள் தொகையை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பணக்காரர்கள்லாம் நல்லா வாழ முடியும். அப்போ தனி மனித உரிமையை மீறக்கூடிய அளவுக்கு, அதாவது பணம் படைத்தவன், செல்வம் படைத்தவன், இந்த உலகத்தில் அதிகாரம் படைத்தவன் வாழக்கூடிய தகுதியும், அதிகாரம் இல்லாதவன் வந்து அவன் நினைத்தால் சாகடிக்கக்கூடிய தன்மையும் இந்த உலகத்தில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நாம் எல்லாரும் வந்து பகல் கனவு கண்டுட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம் ஏதோ வந்து நாம் ஒரு பில்டிங் கட்டிட்டு ஒரு கார் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நாம் சம்பாரிச்சிட்டோம்னா நாம் எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து முடிச்சிடுறோம் அப்படின்ற ஒரு மமதையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? நான் தான் சொத்து சேர்த்து வச்சுட்டேனே, நாளைக்கு தண்ணி கூட கிடைக்காம உன்னுடைய சந்ததி சாக போகிறாங்கன்னா அந்த சொத்துனால் என்ன பலன்? இன்றைக்கி இருக்கிற சரி ஓகே நான் எல்லாருமே லண்டனில் போய் குடியேறலாம், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் வந்து லண்டனில் போய் குடியேற முடியுமா? ஸோ அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை வந்து அடுத்தவனுடைய கையில் வந்து நாம் ஒப்படைக்கிறோம். அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் சுயமாக நம்முடைய உழைப்பை வெளிப்படுத்தி நம்முடைய இந்த பூமி பந்தை, நம்முடைய தாய் திருநாட்டை, நம்முடைய இந்த மண்ணை காப்பாற்றாத ஒரு சூழ்நிலை தான் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பவரில் வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்குது. எல்லாம் வந்து அவங்களா அரசாங்கம் தான் நமக்கு தயாரித்து கொடுக்கணும். அப்போது என்ன பண்ணுறாங்க, அணு உலைகளை அதிகமாக நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பார்க்குது. எவ்வளோ பேருக்கு அவங்களால கரண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும்? சரி, இதை வந்து நாம் தீர்க்கிறதுக்கு நாம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பிறந்த நாளுக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு கல்யாணத்துக்கு 15 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணுறோம். ஏன் அந்த செலவினங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த சோலார் போன்ற விஷயங்களை நாம் போட்டோம் அப்படின்னா அது பாட்டு ரினியூவபிள் எனர்ஜி அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, அபண்டண்ட்டாக ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த சோலார் எனர்ஜி. அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 9 மாதங்களுக்கு வந்து தடையில்லாத சூரிய வெளிச்சம்.
நாம் வந்து நார்வே போன்ற நாடுகளில் இல்லை, ஐஸ்லாந்து போன்ற நாடுகளில் இல்லை. அப்போ 9 மாதங்களும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த சூரிய வெப்பத்தை நாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு சோலார் இது நம்ம அமைச்சோம் அப்படின்னா எவ்வளவு அந்த ஈபி வந்து நம்ம சேமிக்கலாம். 10வது குறைக்கு எந்த விதமான செலவினம் இல்லாமல் குறைஞ்ச முதலீடில் நாம் இந்த சூரியனுடைய அந்த கதிர்களை பயன்படுத்தி நாம் மின்சாரத்தை பயன்படுத்தலாமா இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு 3 கிலோவாட் போட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான ஏசியிலேருந்து நம்முடைய போர்லேருந்து எல்லாமே நாம் பயன்படுத்திக்கலான்றது சொல்கிறாங்களா இல்லையா? நாம் ஏன் இதெல்லாம் வந்து சிந்திக்க மாட்டேன்றோம்? சரி, புதுசாக ஒரு கார் ஒன்று மார்க்கெட்டில் வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டு அதை நம்ம புக் பண்ணுறோம். ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்துருச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டில் வருது, 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டு முதல்ல போட்டி போட்டுக்கிட்டு அதை நம்ம வாங்குகிறோம். இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் நாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வ மனோநிலை. இந்த கர்வ மனோநிலை எப்போ நம்மக்கிட்ட இருந்து போகுது? எப்போ நாம் இயற்கையை நாடி வரப்போகிறோம்? இயற்கைக்காக நாம் எப்போ செய்ய போகிறோம்? நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமியில் சர்வ சுகங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி தாய்க்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சிந்தித்து பார்த்து நம்முடைய இந்த கொஞ்சம் கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை நம்ம இயற்கைக்காக நமக்காக முதல்ல நான் வந்து அடுத்தவனுக்காக போய் கொடுங்கன்னெலாம் நான் சொல்லலை. அந்த காலத்தில் அவங்கவுங்க சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டுலாம் போனாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்தவன் பாக்கெட்டில் இருந்து பிடுங்கிட்டு வர்றதை தான் வந்து இன்றைய இது வந்து பார்த்துட்ருக்குறாங்க எல்லோரும். அதுவும் அரசியல் அதை விட மோசமாக இருக்குது. பார்ட்டி ஃபண்டிலேருந்து எல்லாமே இவ்வளோ நாளாக வந்து போயிட்டுருக்குதுன்றது இப்போ தான் தெரியுது. அவன் கட்சி நடத்துறதுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி தின்ற ஆட்சியாக இத்தனை வருஷம் நடந்துட்டுருக்குதுன்றது வந்து இப்போ தான் நாம் உணர்றோம். எத்தனை கல்குவாரிகள் எங்கெங்கே எவ்வளவு வந்து இயற்கை வளங்கள் எப்படிலாம் சுரண்டி இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 10 தலைமுறைக்கு தாங்கும், 25 தலைமுறைக்கு தாங்கும்னு சொல்கிறாங்க அவங்களோட சொத்துலாம். அதெல்லாம் உண்மையாக பொய்யான்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு பேராசை பிடித்த ஒரு மனிதர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் நாம் வந்து அதிகாரத்தை கொடுத்துட்டு இத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், எதிர்காலத்தை நாம் தொலைச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நமக்கு மனசே கலங்குது. நம்ம எதிர்கால சந்ததிகள் எப்படி இவங்க வாழ போகிறாங்க? மற்ற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்குதா? இன்றைக்கும் ஏழைப்பாழைகள் அவர்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பில் இந்த நாட்டுக்கு வந்து வரி, எல்லாத்துக்கும் வரி. மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் வரி இல்லை, அடுத்தது வந்து தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணிக்கும் வந்து நாம் காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். அதற்கான திட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி செயல்படுத்திகிட்ருக்கிறாங்க. மூச்சு காற்றுக்கு கூட வரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து கைப்பற்றி இந்த அளவுக்கு இந்த 140 கோடி மக்களுடைய அந்த உழைப்பை சுரண்டி வாழறாங்க. இதெல்லாம் நாம் வந்து தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இந்த பூமிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நாம் இயற்கையை சுரண்டுறோம், அரசியல்வாதி நம்ம சுரண்டுறோம். ஏகபோகமாக இருக்கிறானுங்க. கொஞ்சம் நெஞ்சமான வசதி வாய்ப்புலாம் கிடையாது. அரசியல்லாம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து அரசியல்வாதியாக பிறக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சொர்க்க வாழ்வு அதிகாரம் அவங்க கையில் இருந்தது அப்படின்னா சொர்க்க வாழ்வு. இந்த நிலை மாறுமான்றது வந்து தெரியாது. அவன் ஒன்றும் அரசியல்வாதியெல்லாம் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் இங்கே குச்சி அடிச்சிட்டுலாம் வாழ போகிறது இல்லை. அவனும் நம்மளை மாதிரி 60 வயசு 70 வயசில் செத்து தான் போகிறான். இன்னும் ஓட்ட மோசமான நோய் நொடியெல்லாம் வந்து தான் சாவறானுங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இருக்கிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த மக்களினுடைய அந்த இது வந்து நாம் சுரண்டணுன்றதை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மக்களும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஜல்சா பண்ணலாம், எவ்வளோவுக்கு எவ்வளோ கேளிக்கையை நாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தாயை வன்புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த வன்புணர்ச்சியை விட்டுட்டு எப்போ நாம் இந்த இயற்கை தாயை வந்து ஆசையோடு பரிவுடன் நான் சொல்லுகின்ற இந்த மாதிரியான மழைநீர் சேமிப்பு, இயற்கை வளங்களை பயன்படுத்தி வந்து சூரிய மின்னாற்றலால் வந்து மின்சாரம் தயாரிக்கிறது, அனல் மின்சாரம் போன்ற இதில் வந்து இந்த பொல்யூஷன்லாம் எப்படி நாம் தடுக்க போகிறது, அணு மின்சாரத்தில் வந்து மிகப்பெரிய பேராபத்துக்கள்லாம் வருது, அதை நாம் எப்படி நாம் தடுக்க போகிறோம், இப்படி நாம் சிந்தித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து சொர்க்கத்தை வந்து நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நாம் சேர்த்து வச்சு இந்த சொத்துக்களை வந்து சாப்பிட்டு எந்த சந்ததியும் வாழ போகிறதில்லை. சாப்பாடுன்னு ஒன்று 3 வேளை கிடைச்சாதான் அவங்களால வாழ முடியும்.
நீர்னு ஒன்று கிடைச்சாதான் அவங்க உயிரோடவே இருக்க முடியும். காற்று, நல்ல மாசற்ற காற்று கிடைச்சாதான் அவங்க உடல் ஆரோக்கியத்துடனே இருக்க முடியும். ஆக இந்த பூமி தாயை அழித்து சொத்துன்ற பேரில் வெத்து காகிதங்களையும் பினாமி சொத்துக்களையும் ஏற்படுத்திட்டு போகிறதுனால நம்மளுடைய சொந்ததிக்கு எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்றதை நாம் உணர்ந்து நம்மளுடைய அந்த ஆடம்பர விஷயங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பூமி தாய்க்கு எப்போ நாம் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் செய்தீங்க அப்படின்னா எதிர்கால சந்ததி காப்பாற்றப்படும். நன்றி, வணக்கம்.